ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேப்லஸ் ஆஃப் டங்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேல எபிசோட் 50 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் ரெடி பண்ணேன். மெயின் சேனலில் 1/1 வீடியோ காட்டவே இல்லை, அதனால தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். ஆனால் இந்த சேனல்லையும் 1/1 வீடியோ காட்ட மாட்டேங்குது. அதை மாற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஏதாவது போட்டோன்னா அது கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் நைட் டைமில் அதிகமாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அந்த சேனலில் இருந்து. சரி, ஓகே கைஸ், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸும் ஆக தேவையில்ல, டென்ஷனும் ஆக தேவையில்ல. இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். அம்மாவோட பேரையே மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவங்க. சின்ன வயசில் ட்ரைனிங்காக டெசர்ட் பகுதிக்கு வந்த மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி சொல்லிடுறான். இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, டெசர்ட் அந்த இரட்டை மாணவன் இப்பயும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷீஹியை இரட்டை மாணவன் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அவனோட கண்களில் ஹீரோ கையில் இருக்கிற அதே மாதிரி சிம்பிள் இருக்கும். நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை ஜீனியஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோ ஏலத்தில் நடந்தது நினச்சி பார்க்குறான். ரோசி அந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு ஃபாக்ஸுகள் தான் வந்து தடுத்திருப்பாங்க. கடைசியில் ஹீரோ அந்த பொருளை வாங்கிட்டு இருப்பான். இப்போ சின்ன அதுதான் அவங்க அப்பா அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே ஹீரோவை பேரை சொல்லி கத்திக்கிட்டே வேகமாக ஓடி வரான். திடீர்னு ஹீரோட அப்பாவோ ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, நான் தான் உங்களோட பையன். ஒரு வேலை ஃபியூச்சரில் அவங்க யாருன்னா என்ன பாதுகாக்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்பா நீ எனக்கு ஒரு கடன் பட்டிருக்க அப்படின்ட்டு சொல்றதோட சீனை கட் பண்ணி இந்த பிளேஸ் காமிக்கிறாங்க. யாரா நீ எங்ககிட்டயே போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இதை கேட்ட ஹீரோவும் மரியாதையே பேசுவா தம்பி, உன்னோட இளவரசியை என்கிட்ட இப்படி பேச பயப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்ல யார் நீ அப்படின்ட்டு அவன் அதிர்ச்சியாக ஹீரோவை திடீர்னு அட்டாக் பண்ணிடுறான். அவனுங்களும் அதிர்ச்சியாக அந்த அட்டாக் அவனுங்களை அட்டாக் பண்ணாம மேலே பறந்து வந்து அவன் மேலே போய் அட்டாக் பண்ணுது. அவன் அதை டாச் பண்ணிடுறான். கீழே இருந்தவங்களா பறவை மனுஷங்களா, பக்கத்தில் இருந்தவனோ நீங்க பழங்கால மருத்துவர்களை தேடலாம்னு சொல்லி நடிச்சு எங்க குலத்தோட சீடர்களையும் அட்டாக் பண்ணிட்டீங்க, மரியாதையா லிங்பெங்கையும் மற்றவங்களையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நான் இருக்கும்போது எங்கடா தப்பிச்சு போடலான்னு பார்க்கலான்ட்டு ஹீரோவோ சரி வேகத்தில் வந்து ஒரு அட்டாக் பண்றான். ஆனால் ஸ்டன்னாக ஹீரோவோ காலில் பவர் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண அவன் டாச் பண்ணிடுறான். திரும்பி ஒரே அடி பறந்து போய் கீழே விழுக, திரும்பி அங்கேருந்து பறந்து வேற இடத்துக்கு போயிடுறான். ஹீரோ விடாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை அவன் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாலும் ஹீரோவோ அதில் அசால்ட்டா டாச் பண்ணிக்கிட்டே பறந்து போயிட்டு இருக்கான். அந்த பறவை மனுஷனும், மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க, நம்ம அந்த குழுவை பிடிச்சிடுறதுக்காக என்ன கொல்ல வரான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஒரு ஏரோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோவா அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். ஓ, அப்ப இதை நீ ஒருத்தனா செய்யலையா, ஒரு குழுவா தான் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அவனும் பறந்து போக அங்கிருந்து ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோபுரம் வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த வேல்கனோக்குள்ள அந்த பறவை மனுஷனும் வீந்த சாக, யாரா நீ, எவ்வளோ தைரியம் தான் என்னோட வேலைக்காரனை கொண்டு இருப்போ, தண்டர் விங்ஸை கொண்டவனா நீ, இந்த ஃபயர் கிளானுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையே எதிர்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆடியாளங்க கிட்ட போயிட்டு அவனை அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஹீரோவை இதை பார்த்துட்டு இதை கேட்ட ஹீரோவோ, நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிடுறேன், அவனுங்க என்கிட்ட அடி வாங்கி செத்தானுங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, என்ன அட்டாக் பண்ணா நான் யாரா இருந்தாலும் கொல்லுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அவனும் பயங்கர டென்ஷன்ல இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. தயவு செஞ்சு வீடியோவை தள்ளிவிட்டுறாதீங்க, முக்கியமான நிறைய விஷயம் இருக்கு. பாழடைந்த இடமும் டெசர்ட் லேண்டும் ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹீரோட அப்பா அம்மா அங்கதான் இருந்ததா ரீனாவோட தாத்தாவும் சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க அங்க இல்லன்னு ப்ளூ மண்டை சொல்லியிருப்பான். அதனால ஹீரோவோ ரீனா கிட்ட ரொம்ப கடுப்பா பேசியிருப்பாரு. இப்ப எம்பரர் அங்க போனதா சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அந்த இரட்டை கண் மாணவன்றது ஹீரோவோட போனை வச்சிருக்கால அந்த ஷீஹியை தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவன் தான் ஹீரோவோட போனை பார்த்திருப்பான். அதை யாராலையும் பார்க்க முடியாது, ஆனா அவன் பார்த்திருப்பான். அதனால தான் அவனை எல்லாரும் பயங்கர ஜீனியஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. மேபி ஏன்ஷியன் டைம்ல யாராவது இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அதனால தான் இவன் அந்த அளவுக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த 9 டிராகன் ட்ரிங்கை குடிக்கும்போது கூட எம்பரர் கிட்ட சொல்லியிருப்பான், ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணான்ட்டு, நான் இந்த ஸ்டோன் மாநிலத்தை இவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்ட்டு. மேபி ஹீரோ பிரேக் த்ரூ ஆகிறதுனால இந்த கிங்டத்தில் நிறைய டேமேஜ் ஏற்படும்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நான் ஏன் அருவப்பட்டேன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம். எனக்கே ஒரு வேளை உங்களுக்குலாம் புரியாதோ அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் என்ன திட்டக்கூடாதுல்ல, அதனால தான். சரி, ஓகே கைஸ், நான் எப்பவும் சொல்றதா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு மிஸ்டேக்குன்னு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டா தான் உங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷனில் கொஞ்சம் டீட்டெயில் தெரியும். இல்லைனா பார்க்கும்போது ஒரு சில இடம் கொஞ்சம் வெறுப்பாகும். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிட்டு இருக்க விரும்பல. ஆல்ரெடி ஒரு நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் ரெனகடி மார்ட்டல் தான் போடலான்னு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.